திரு ராமசுப்ரமணியன் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக போகுது, மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாக போகுது, பொருட்கள் உற்பத்தி அதிகமாக போகுது. இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் என்பது பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. உண்மையில அது சாத்தியமா, இல்லை ஏதேனும் சிக்கல் இருக்கா? அதாவது 1 ஜூலை 2017 அன்னைக்கு திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூப்பிட்டு இந்தியாவிற்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு தான் கிடைக்கிறது, அது வரைக்கும் நிதி சுதந்திரம் என்பது இல்லாத இருந்த நிலையில நமது நாட்டிற்கு நிதி சுதந்திரம் என்பது இன்றிலிருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு புலகாங்கிதம் அடைந்து, அதாவது ஃப்ரீடம் அட் மிட் நைட், 2வது ஃப்ரீடம் அட் மிட் நைட் அதை கொண்டாடினார்கள். அது சரி இருக்கட்டும். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்ன பொருளாதார நிபுணர் நீங்க சொன்னீங்க. எஸ், கொஞ்சம் பொருளாதாரம் படிச்சிருக்கேங்கிறது உண்மைதான். ஐ காட் மை டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ். பட் நான் மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட பேனலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு, ஐ வாஸ் ஆல்சோ ஸ்போக்ஸ் பர்சன். உங்களுக்கும் நன்றாக தெரியும், ஐ வாஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் பிஜேபி. ஆனால் பிஜேபியினுடைய சில செயல்பாடுகள் எனக்கு கடுமையான விமர்சனம் ஏற்பட்டது. அவங்களுடைய செயல்பாடுகள், ஒண்ணு டிமானிட்டைசேஷன், 2வது இந்த அவத்தமான அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம் அப்படிம்பாங்களே, அது போன்று இந்த ஜிஎஸ்டி என்பதை திடுதிடுன்னு நடுராத்திரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க 2017. எதற்காக நான் சொல்லுகின்றேன் இதெல்லாம் அப்படின்னா, இந்த அபத்தமான முடிவுகள்னால யாருக்கு சார் கஷ்டம் வந்தது? என்ன ப்ராமிஸ் பண்ணினாங்க? என்ன இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக நானும் விழுந்து விழுந்து பேசி இருக்கின்றேன். உங்களுக்கு 2 ரேட்டு தான் இருக்க போகின்றது, எல்லா டாக்ஸஸையும் நீங்க சேர்த்து ஒருமுகப்படுத்தி ஜிஎஸ்டி என்பது வருகின்றது. இது நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுகின்றது. அப்படி இப்படிலாம் நானும் பேசினேன். அவங்கள போல நிறைய தான் ஜிஎஸ்டி மட்டுமல்ல, டிமானிட்டைசேஷனை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். ஆகவே ஏதோ பெருசா வந்துட போறதுன்னு நினைச்சா, இந்த மாதிரி நீங்க எடுத்த உடனே சொல்றீங்க பாருங்க, 4-5 ஸ்லாப்ஸ்ல டாக்ஸேஷன். 2வது பாத்தீங்கன்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணினது, அப்ப அருண் ஜேட்லி வாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இந்த ஜிஎஸ்டினால் நஷ்டம் ஏற்படும் என்றால் முதல்ல 5 வருஷத்துக்கு தருகின்றோம், காம்பன்சேட் பண்ணுகின்றோம். அதற்கு பிறகும் நஷ்டம் ஏற்படுமே ஆனால் அவைகளுக்கு டெஃபினட்டா உரிய இழப்பீடு என்பது மாநிலங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இதுல பாராளுமன்றத்திலே சொன்னவர் அவர். இப்பொழுது அதெல்லாம் நடக்கின்றதாங்கிறத 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இப்ப நம்ம வருடம் 20,000 கோடி நஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு காம்பன்சேஷன் கரடியா இங்க தமிழ்நாட்டில இருந்து கத்தி நடக்காங்க, ஒண்ணுமே அவங்க காதலையே போட்டுக்கல, அவங்க அதை பத்தி கவலையும் படல. சரி, இப்ப கமிங் டு த இஷ்யூ, டெஃபினட்டாக இந்த அபத்தமான அள்ளி தள்ளித்த கோலம் இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டி என்கின்ற கோலம். அதனால யாருக்கு எதுக்காக நீங்க கஷ்டப்படுத்துனீங்க எல்லாரையும்? இன்னும் திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்ட மாதிரி, நான் இன்னிலேருந்து ஒரே அப்படியே சேவிங்ஸ், மக்கள் அப்படியே சேமிப்பை அதிகரிப்பார்கள். அதனால் அந்த சேமிப்பின் காரணமாக அவர்களுக்கு கையில பணப்புழக்கம், டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சு போகின்றது. அதன் காரணமாக அவர்களுக்கு கையில பணப்புழக்கம் என்பது ரொம்ப அதிகமாக போகிறது. அந்த பணப்புழக்கத்தின் காரணமாக நிறைய வாங்குவார்கள். நிறைய வாங்கினால் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். நிறைய ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி ஒரே பாசிட்டிவ் செயின் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்க போகின்றது அப்படின்னு ரொம்ப பிரமாதமா பேசுறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர். சரி, என்ன இது? ஒரு நிமிஷம் நான் கேட்கறேன். இந்த ஒரு சில டெஃபினட்டா ரொம்ப அநியாயமான ரேட் எல்லாம் போட்டுட்டு அதற்கு பிறகு அதை நம்ம வித்ட்ரா பண்றது யார் சார் தப்பு? அப்ப உங்களுக்கு ஃபைனான்ஸே தெரியலன்னு அர்த்தம்.
இது வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸும் தெரியல, ஒண்ணும் இல்ல தெரியல. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த நீங்க திருத்தத்தை விடுங்க, ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போதே கூட பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது 4 லட்சம் பேர் தான் அதன் வரம்புல இருந்தாங்க. ஆனா இப்போ அதனுடைய வரம்புல 1.51 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிடுறாங்களே சார். இப்போ இந்த வரி வந்து கொடூரமான வரி அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணாரு. அப்படி இருந்தா ஆமா சார், வர்த்தகர்கள் அது இணைந்திருக்க மாட்டாங்க. கப்பன் டாக்ஸ்னு பேரு அதுக்கு. ஆமா, அது அப்படி உண்மைதானே இருந்தா சார்? வணிகர்களும் வர்த்தகர்களும் இணைந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதிகமா இணைந்திருக்காங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல சார், இது நீங்க வேற there is no other way. You are compelling the people. இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா சார்? நானு நிறைய பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க அதுலேருந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு 40 லட்சத்துக்குலாம் டேர்ன் ஓவரே கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தண்டனை இருக்கிற நேரத்துல அவங்களால வெளியில வரவும் முடியல. வெளியில வந்தா அவங்களுக்கு நோட்டீஸ் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு, காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க. இது மாதிரி அடம்பலம் நடந்துருக்கு சார். அதான் நான் அவசரத்துல மாட்டிக்கிட்டாங்க அழுத்தி அப்படின்றீங்களா அவங்களா? வேற வழியில மாட்டிட்டு இருக்காங்க சார். ஆ. இதெல்லாம் கொஞ்சம் யாராவது விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருந்தா நீங்க அவங்களெல்லாம் கேளுங்க. ம். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் அது மாதிரி மாட்டின்ட்டு நான் என்ன சார் பண்றேன்னு நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து நிக்கிறாங்க. ம். ஆகவே இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டு நான் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பே பண்ற அதிகமாகப்படுது அப்படின்னு அதெல்லாம் சரி. நான் கேட்கறேன், இப்ப 55 லட்சம் திடீர்னு வந்ததுன்றீங்களே, எங்கேருந்து வந்தது? ம். எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கறேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து திடீர்னு அவங்கள வந்து யூ ஆர் சப்ஜெக்டிங் த பீப்புள் டு சோ மச் ஆஃப் க்ரூயல்டி. ம். அதனால நீங்க எல்லாத்தையும் அழுத்தி பிழிந்து நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. ம். ஆகவே இது இப்ப நீங்க வந்து 2 லட்சம் 2.5 லட்சம் கோடி உங்களுக்கு சேவ் பண்ண போகின்றார். அதனால இப்பொழுதே நீங்க தீபாவளியை கொண்டாடுங்கள். ம். தீபாவளியும் போது நீங்க அப்படியே வாங்கி குவிச்சு வர போறீர்கள். நேற்றுக்கு எனக்கு மிகப்பெரிய கவலை, என்னை விட என்னோட பொண்ணுக்கு கவலை. அப்பா பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, நம்ம 5 மணிக்கு என்ன குண்டு போட போறாரு, நான் கேட்க மாட்டேன், நீ கேட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு. she was so much frightened. So இப்போ இந்த இல்ல மாதிரி இப்போ 8 வருஷமா அந்த நடைமுறை இருந்தது, 4 அடுக்கு முறையில வரி வசூலிப்பு முறை அப்படிங்கிறது. இப்போ அது 2ஆ குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டு காலமாக செலுத்தி வந்த வரி அதோடைய தொகைங்கிறது குறையுதுங்கிறது வரவிருக்கக்கூடிய ஒன்று தானே சார்? சார் நான் இல்லைன்னு சொல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் மை கேஸ். ஐ எம் வெரி சீனியர் சிட்டிசன். சரி. எனக்கு இந்த தடவை மிகப்பெரிய அளவுக்கு என்னோட இந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பெரிய சண்டை. ஏன்னா இந்த அநியாயமா போட்டு இந்த மாதிரி என்னோட இதுக்கு நான் காரணம் எனக்கு கிளைம் பண்ணவே இல்லை, ஆனா வருஷம் நீ பாட்டுக்கு ஏத்திட்டே போயிட்டு இருக்கேன், என்னடா இதுக்கு அநியாயமா இருக்குன்னு கேட்டா, சார் நாங்க ஒண்ணும் பண்ணல சார், எங்களுக்கு ஜிஎஸ்டி வருஷம் இந்த மாதிரி போடுறதுனால இந்த அளவுக்கு ஹெவி அமௌண்டா வருது சார், நீங்க என்ன சார் நான் என்ன சார் செய்ய முடியும், தயவுசெய்து உங்களுடைய நன்மைக்காக சொல்ல நீங்க எடுத்துங்கிறான். இந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு உதாரணம், நான் ஐ எம் ஆல்சோ ரன்னிங் அ ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ரப்பர் இரேசர் அப்படிங்கிற எழுதிருக்க இந்த அழிப்பான் அப்படின்னு, அதுக்கு டாக்ஸ் சார், பென்சிலுக்கு டாக்ஸ் சார், நோட் புக் வாங்கினா டாக்ஸ். யார் இந்த ஐடியா எல்லாம் முட்டாள்தனமான ஐடியா எல்லாம் கொடுத்தது? இன்சூரன்ஸ் வயசான ஆடு என்ன மாதிரி ஆடுகள்லாம் எக்கச்சக்கமா டாக்ஸை போட்டுவிட்டு இப்ப இன்னும் அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். பெரிய அப்படியே கையில எல்லாருக்கும் புலகாங்கீதம் அடைஞ்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், சாகரத்துல மிதக போறாங்கன்னு கதை விட்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் என்ன சார் அக்கிரமம்? யார் உங்களை முதல்ல பண்ண சொன்னாங்க? முதல்ல பண்ண மிகப்பெரிய தவறு. அதை சரி பண்றதையும் நீங்க வந்து ஒரு என்ன அர்த்தம்? முதல்ல பண்ணினதே தவறு. கோணெல்லாம் முதல்ல ப்ராமிஸ் பண்ண 2 தானே சார்? நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. 2 ரேட்டு தானே சார் சொன்னாங்க? யாரு சார் 4, 5ன்னு போட்டுட்டு எல்லாரையும் பிராணனை வாங்கி நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாம அவன் முடிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ சார் சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா இப்போ அது போட்டது தப்பு அப்படிங்கிறீங்க, 8 வருஷம் கடந்து வந்தாச்சு, இப்போ குறைச்சிருக்காங்க, இது வரவிருக்கலாம் இல்லையா? நான் தான் சொன்னேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப இந்த இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எனக்கு ரொம்ப பயங்கர கோபத்திலையும் கடுப்புலையும் இருந்தேன், இந்த மாதிரிலாம் அநியாயம் அப்படின்னு. ஒண்ணு. 2வது, அதே போல நோட் புக் ஏன் சார் போட்டான்? நான் கேட்கறேன், எஜுகேஷனுக்கு டாக்ஸ் கிடையாது பிரமாதமா சவடால அடிச்சாங்களே, எஜுகேஷன் நோட் புக் எதுக்காக போட்டான்? ரப்பர் குழந்தை எல்லாம்
எரேசர்னு யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஏன்டா போட்டேன்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. இதெல்லாம் நான் சில ஃபோரம்லாம் கேட்டிருக்கேன். இந்த அநியாயங்கள்லாம் ஏன்டா பண்றீங்க? பென்சில் வாங்கினா பசங்க எல்லாம் பென்சில் வாங்கினா என்ன இதெல்லாம் வந்து முழுக போறாங்களா? இதை சாப்பிட்ட சமாச்சாரமா? இது எல்லாத்துக்கும் இப்ப கிடையாது. அப்புறம் இப்ப இந்த பால் ஐட்டம்க்கெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரைட்டு சார். முதல்ல ஏன்டா போட்டேன்னு கேட்டா அதான் குறைச்சிட்டேனே, உனக்கு கையில நிறைய பணம் வருது. யாரு நீங்க முதல்ல இப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு நான் குறைச்சுட்டேன்னு பேசுவது என்பது இது வந்து போலியான நாடகம் தான். என்ன ஒழியா இதுக்கு நீங்க பண்ண தப்ப சரி பண்ணினேங்கிறது, நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை நாங்க சரி பண்ணுகின்றோம், ஆகவே அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீ சொல்லிட்டு நீங்க இத பத்தி பேசிட்டா நல்லா இருந்திருக்கும். அது இதை தாண்டி உங்க கையில அப்படியே பணம் வந்து குவிய போகின்றது, 2.5 லட்சம் கோடி ரூபாய் கையில இருக்க போகிறது. அதை வச்சு நீங்க இதெல்லாம் எங்க எதுக்கா சார் உங்களுக்கு திடீர் ஞானோதயம் வந்தது? அமெரிக்காக்காரன் வந்து நான் 50% டாரிஃப்னு போட்டோன்னே நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிடுமோன்னு ஒரே பயம் வந்துடுது. ஆகவே அது சரி பண்ற எல்லாத்தையும் போக நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்னு சும்மா செவடாலாம் அடிச்சு விட்டு இப்ப அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோங்கிறதுக்காக நான் நம்ம நாட்டுக்கு நம்முடைய ஹெல்ப் த லோக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப வந்துட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கு. ஓகே சார், ஓகே பேசுவோம். இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன் சார். நான் ஏதோ மொட்டையா முடிக்கிற மாதிரி விரும்பல. ஆகவே அவங்க போட்டதுக்காக இங்க லோக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி போய் அப்போ லோக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்ப் பண்றேன்னா கூட கையில காசு இருந்தாதான் நம்ம வாங்க முடியும். ஆனா வாங்குறதுக்கு வழியே இல்லை. ஆகவே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த என்னது கேமல்ஸ் பேக்ல இருக்கக்கூடிய அந்த சில கொஞ்சம் வெயிட்ட கொஞ்சம் கீழே இறக்கி போட்டா கேமலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க சார். இது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப வருத்தத்திற்குள்ள விஷயம். இதுக்காக அவங்க வந்து they must make an apology, they must take an apology to the people of India அப்படிங்கறத நான் சொல்றேன். பேசுவோம் ராமசுப்ரமணியன் சுருக்கமா சார். ஒன்னே விஷயம் தான், அதாவது ஜிஎஸ்டி வேணும்னு சொன்னதுங்கிறது 1991 இருந்து அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பலவிதமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்து கமிட்டி எல்லாம் போட்டாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்புறம் சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறத பத்தி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நான் நாடுகளுக்கு பயணித்து கொண்டே இருப்போங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். துபாயில they wanted to implement this GST, அந்த VAT அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது அங்கேயும் அவங்க எல்லாம் இதெல்லாம் நிறைய நாள் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி செய்ய முடியும்னா ஜஸ்ட் 5% சார், வேட் 5% தான் போடுறோங்கிறது. அதுக்காக உட்காந்து இப்படி போட்டா என்ன அப்படி போட்டா என்ன, எத்தனை பெரிய கண்ட்ரி இந்த துபாய்ங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கண்ட்ரில உட்காந்து ரொம்ப அலசுன்னு அலசி 5% டிசைட் பண்ணாங்க. இங்க என்னன்னா அவசரத்துல எல்லாத்தையும் 18%, 28% ஏன்னோ வாயில வந்தது அவங்க பாட்டுக்கு போட்ட. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எனக்கு ஒரு நிமிஷம், அதாவது நான் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோசை மாவுக்கெல்லாம் எனக்கு என்னன்னு அந்த வடநாட்டுக்காரங்களுக்கு தோசை மாவுனால என்னன்னு தெரியாது, அதுக்காக போட்டாங்க. அப்ப ஒரு கிளாரிட்டியே இல்லாத நீங்க பாட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் குறைக்கிறேன்னு சொன்னா அந்த கேமல்ஸ் பேக்ல இருந்து கொஞ்சம் கீழே பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். அவ்வளவுதான். ராமசுப்ரமணியன் சார், இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக குறைக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் விலை குறையல, டோல்கேட்டு ரேட் அதிகமாக இருக்குது, கேஸ் விலை குறையலங்கிற ஒரு பக்கம் கோரிக்கை இருந்தாலும் கூட இப்போ இதுவரை நாம் தினமும் பயன்படுத்தி வந்த பல பொருட்களுக்கு வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 375 பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த 375 பொருட்களும் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அப்படின்னும் போது நீங்கள் மற்ற கோரிக்கையில் அது 8 ஆண்டுகளாக போட்டாங்க, ஓகே, ஜிஎஸ்டியே தவறு, ஓகே, இதெல்லாம் ஓகே, பெட்ரோல் டீசல் வர குறையில அது அடுத்த கோரிக்கை, அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த 375 பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது நம்ம தினமும் நேற்று வரைக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின் போது இன்னைக்கு வாங்கும்போது விலை குறைவு 10 ரூபானா இன்னைக்கு 8 ரூபா 2 ரூபா நிற்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே, வரவேற்கக்கூடிய ஒன்று தானே சார் அது? சார், என்னுடைய நண்பர் பாண்டியன் சொன்னது போல குறைச்சுதான் நாங்க ஒண்ணு யாரும் ஏன் குறைச்சேன்னு யாரும் கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இத்தனை நாள் குறைக்காம இருந்தது தான் தப்புன்னு சொல்ற மொழிய ஏன் குறைச்சிங்கன்னு நம்ம கேட்கல. அதனால அது குறைத்தது சரிதான், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க முதல்ல ஏன் இந்த மாதிரி ஹேப்பஸாடா நீங்க இதை போட்டீங்கிற கேள்வி கேட்டா தப்பாது.
உதாரணமாக நானும் இந்த மிஸ்டர் துரைப்பாண்டியனும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சியில ஐ செட் 4.5 லட்சம் கோடி ரூபாய்கள் நம்ம இந்த ஜிடிபியில குறைய போகின்றது இந்த ரெண்டு விஷயத்தினால. ஒன்னு டிமானிட்டைசேஷன் அண்ட் தி ஹேப்பசார்ட் மேனர் ஜிஎஸ்டி ஹாஸ் பீன் இன்ட்ரோடியூஸ் அப்படின்னு சொன்னேன். அதனால முட்டாள்தனமானது. அப்பவே நான் சொன்னது 8 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 2016 2017 இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 4.5 லட்சம் கோடி ரூபாய்கள். அது கிட்டத்தட்ட நான் சொன்னது அது தட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் ரைட். ஸோ அவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது இதை சரியாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். துபாயில வெறும் 5% வேட் போடுறதுக்கு they have taken 5 years சார். அதில் எது சரி பண்ணும் எது ஒண்ணுமே பண்ணாம திடீர்னு இந்த திண்ணையில உட்காந்த கழவனுக்கு திடீர்னு கல்யாணமான ஜிஎஸ்டி வருகிறது போடு, இதுக்கு 8 15 இதுக்கு 12 இதுக்கு 18 இதுக்கு 28ன்னு என்னத்தையும் அந்த அபிஷியல்ஸ் உட்காந்து போட்டு விட்டானுங்க. ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங். நான் இப்ப நான் குறைஞ்சது தப்புன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பெட்ரோல் அதெல்லாம் ரைட், அதெல்லாம் சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க இன்னும் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இன்னும் பெரிய they will pass on the benefit of international லெவல்லயே 63 டாலர் வந்தாச்சு சார் பர் பேரல். அது எங்கேயோ இப்ப இருக்கக்கூடிய ரேட் எல்லாம் $100 மேல போன போது பிக்ஸ் பண்ணது. அது இன்னுமே வச்சுருக்கான். சரி சரி. ஸோ if you look at all these aspects டெஃபினட்டா செய்ய வேண்டியது. நான் கேட்டா அதிகமா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய கன்சம்ஷன் அதிகமா போடும், அவன் மறுபடியும் ஏறி போகும் என்னதோ கணக்கு சொல்லுவாங்க. ஆகவே தேர் இஸ் நோ டவுட். இந்த நீங்க சொன்னாப்புல இந்த 300 ஐட்டம்ஸ் குறைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அதே போல இன்னும் சில ஐட்டம்க்கு குறைக்கப்பட வேண்டும் என்பதும் உண்மைதான். ஆனால் இன்னும் 8 வருஷத்துக்கு நாங்க எடுத்துட்டோம். அது இப்பதான் நேரம் சரியா வருகின்றது. அது ஒரே சமயத்துல முடிப்பாங்கன்னு யாரும் முடிக்கல. இது உலக அளவுல நீங்க போய் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா சில பொருளை வாங்கியாச்சுன்னா ஏர்போர்ட்ல நீங்க போய் அந்த ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எதையுமே பார்க்காமல் தடன்னு அவங்க பாட்டு ஒரு இஷ்டத்துக்கு போட்டாங்க பாருங்க. அதுதான் டிசாஸ்டர்ஸ் நான் சொல்றேன்.